காலங்கிநாத ஜோதிட ஆய்வகம் நடத்தக்கூடிய முதலாவது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்திருக்கக்கூடிய ஜோதிட பெருமக்களும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களும் மற்றும் ஜோதிட குருமார்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நமது இந்த காலங்கிநாதர் ஜோதிட ஆய்வகம் நடத்தக்கூடிய நமது ரவிராஜன் ஐயா அவர்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, முதல் முறையாக இந்த கருத்தரங்கத்திற்கு திருப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய கோல்சார கலையரசி காளீஸ்வரி மேடம் அவர்களை முதலாக ஆரம்பித்து வைக்குமாறு பேச அழைக்கிறோம். வருக வருக என வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமது ஐயா அவர்களுடைய அமைப்புகளில் பேசக்கூடிய ஒரு விஷயம், பராசுர முறைகளில் நான் எல்லா இடங்கள்லையுமே இப்போ வரைக்கும் பேசியிருக்கேன். நாடி ஜோதிடம் இப்போ நம்ம ஐயா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். பராசுரமும் நாடியும் இணைச்சே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அத்தியாவசிய தேவை. இப்போ பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது இல்லையா? அதை பற்றி நம்ம பேசிடலாம். இந்த ஜோதிடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் அத்துணை பெயருக்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இன்றைய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான செயல்பாடுகளை எப்போவுமே நம்ம சுக்கிரனைத்தான் நம்ம பணவரவு சார்ந்த விஷயங்களில் பேசுவோம். ஸோ சுக்கிரனுடைய ஆதிக்கம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் எந்த அமைப்புகளில் என்ன கிரக பதிவுகள் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய பொருளாதார நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும், நமக்கு தேவையான அன்றாட பொருட்களை நமக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னாலும் சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நமக்கு கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான விஷயங்களில் பணம் சார்ந்த லிக்விட் கேஷ் சம்மந்தப்பட்ட விஷயம் சுக்கிர பகவான். பெரும்பணம் சம்மந்தப்படக்கூடிய அமைப்புகளில் குரு பகவானை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ குரு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கோல்டுக்கு அதிபதி. இப்போல்லாம் தங்கத்தை பற்றி பேசுகிறதுக்கே வாய் வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஏறி போயிடுச்சு. தங்கமெல்லாம் ஏற்றம் தான், ஏறுமுகமாகவே ஏறிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 5வது மாதம் குரு பகவான் உச்சத்தை நோக்கி செல்கிறார். ஏற்ற இறக்கங்களை கட்டாயம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதான். பொருளாதார ரீதியான விஷயங்கள சுக்கிர பகவானுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஒருவர் ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர தசை வந்துருச்சு அப்படின்னா, அதாவது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சுக்கிரன் வந்துச்சுன்னா குட்டி சக்கரன் குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்கள் அத்தனையுமே அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் சுக்கிர பகவானுடைய அமைப்பு. ஸோ ஒரு சினிமாவாக எடுத்துக்கோங்க, ஒரு வீட்டில் நம்ம எடுக்கக்கூடிய ஆடம்பரமான செலவுகள், ஆடம்பரமான விஷயங்கள், மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, ஆடை ஆபரணங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அமைந்த ஒரு விஷயம். அப்போ படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வரும்போது விளையாட்டுத்தனம் அதிகமாகும். நிறைய இடங்களில் நம்ம ஜாதகம் பார்க்கும் போதே சொல்கிறாங்க இல்லைங்களா, சுக்கிரன் தசையோ இல்லை சுக்கிர புத்தியோ வரும்போது எங்கெங்கே பையன் படிக்கிறான், பசங்க கூட சேர்ந்துட்டு அவன் பாட்டுக்கு தேட்டருக்கு போயிடுறான், செல் அதிகமாக பார்க்குறான், விளையாடுறான், ரொம்ப அவனுடைய அதாவது ஃபோக்கஸ் பூராமே படிப்புலேருந்து குறையுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய தன்மை ஒருவருக்கு அந்த சரியான வயதோட்டத்தில் கிடைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு முழுமையான பலன்கள் அவங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கிடைச்சா பாதிப்பு அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றதா. ஆனால் சுக்கிரனுடைய வருடங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான் இல்லையா? அப்போது இந்த சுக்கிரனுடைய அமைப்புகளில் சுக்கிர தசை நடந்தாலும் சரி, அல்லது தசாநாதன், இப்போ நமக்கு ஒரு தசை நடக்குது, அந்த திசை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜனன ஜாதக சுக்கிரன் மீது கோச்சாரமாக அமையுது அப்படின்னா நிச்சயமாக அந்த காலகட்டம் பொருளாதார ரீதியான விஷயங்கள் மிக அற்புதமாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாமே, இப்போ யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீனத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் உச்சம் இல்லையா? சுக்கிரன் அப்படிங்கிறது பணம், பொருளாதாரம், நம்மளுடைய சிற்றின்பம் மற்றும் உலகளாவிய இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை சுக்கிரன் எடுத்துக்கிறோம். ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டா கூட வரக்கூடிய பார்ட்னரில் கணவன் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன் தான். இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மீனத்தில் போயிட்டுருக்கிறாரு. அப்போது சுக்கிரனோட சனி பகவான் போகிறாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் யாருக்கெல்லாம் மீனத்தில் சுக்கிரன் இருக்கோ, எனக்கு மீனத்தில் இல்லை ஆனால் பொருளாதார மாற்றம் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கடகம், விருச்சகம்,
மீனம் இந்த 3 இடத்துல சுக்கிரன் பதிவாகி இருந்தால் இந்த கோச்சார சனி பகவான் 2.5 வருடம் அங்கே பதிவாகிறார் இல்லைங்களா? அதனோட உங்களுக்கு சுக்கிர தசையோ அல்லது சனி தசையோ நடக்குது அப்படின்னா நிச்சயமாக பொருளாதார ரீதியான மேம்பாடு பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் முழுமையான ஒரு பலனை அவங்க அனுபவிக்கக்கூடிய தன்மை இல்லையா? அப்போ நடக்கக்கூடிய திசையே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் மேலே கோச்சார ரீதியாக அந்த கிரகம் வரும்போது மிக அற்புதமாக பொன்னான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் சுக்கிரனோட சூரியன் 2 பேருமே பகை கிரகங்களாக இருந்தாலுமே திருமணத்தில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கலாம். ஆனால் பொருளாதார ரீதியான செயல்பாடுகளில் சூரியனும் சரி சுக்கிரனும் சரி அந்த பொருளாதார உயர்வுகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது ஹையாக தான் இருக்கும். அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஹையாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ ஒருவருக்கு ஒரு நிலையான சொகுசான வாகனம் அமையறதா இருக்கட்டும், வீடு அமையறதா இருக்கட்டும், லிக்விட் கேஷான பணம் வரவுகளாக இருக்கட்டும், சுக்கிரன் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் என்ன பதிவாகி உள்ளதோ அதன் அடிப்படையில் தான் வரும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சுக்கிரன் மேலே கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய வருட கிரகங்களாக தசாநாதனே இருக்கிறாருன்னா நல்ல அமைப்புன்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ என்னுடைய ஜாதகமே ஆய்வுக்கு எடுத்துட்டா கூட எனக்கு பார்த்தீங்கன்னா மீனத்தில் சுக்கிரன் சனி பகவான் உள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து பொருளாதார ரீதியான விஷயங்கள கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. முன்னாடி இருந்ததை விட இப்போ மாற்றம் இருக்குது. என்ன காரணம்னா எனக்கு நடக்கிறதும் சனி தசை. அப்போது கோச்சார கிரகமான சனி பகவான் ஜனன ஜாதகம் சுக்கிரன் மீது டிராவல் பண்ணுறாரு. அந்த இடத்துலயே ராகு பகவான் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட சனி பெயர்ச்சிக்கு முன்னாடியே நம்ம ஐயா சொல்லுவார், நிச்சயமாக உனக்கு இந்த காலகட்டம் வந்து பொன்னான காலகட்டம் காலிசரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஐயா. நிச்சயமாக ஏன்னா ஐயா வந்து நாடி முறைகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த நாடியில் சுக்கிரன் ராகு குரு எல்லாம் அங்கே பதிவாக இருக்கிறதுனால சனி பகவான் தசாநாதன் அங்கே ராகுவோட பயணிக்கிறார் சுக்கிரனோட அப்படிங்கும்போது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். நிச்சயமாக சார் எனக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு நல்ல ஏற்றம் தான், இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக நான் வந்து சந்தித்த ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய ஜாதகமும் கோச்சார கிரகங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணும்போது ஒருவருடைய நிலை எவ்வளோதான் கீழே இருந்தாலும் கிரகங்கள் கோச்சாரத்தில் இயங்கிக் கொண்டே இருக்கும்போது நாடி முறைகளை கவலைப்படாதீங்க. மீனத்தில் எனக்கு சுக்கிரன் இல்லை, எனக்கு மாற்றம் வராதா அப்படின்னா உங்களுக்கு கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ பதிவாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார மாற்றம் உண்டு. அசட் ரீதியான மூவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஒரு வாகனமாக வாங்கட்டும் இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சனி பகவான் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கறதுக்கு தாமதப்படுத்துவாரே தவிர அவர் கொடுக்கணுங்கிற விஷயத்த என்றைக்கும் தடைப்படுத்த மாட்டார். அப்போ அவர் கொடுக்குற விஷயத்த நிலையாக நின்று 7 ஜென்மத்திற்கும் அனுபவிக்கக்கூடிய தன்மையோட ஒரு விஷயத்தை தான் அவர் காலகட்டங்களில் நம்ம அனுபவிப்போம். ஸோ அதனோட சுக்கிரன் பதிவாகி கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது இன்பமாக அனுபவிப்போம் அப்படின்றது தான். ஏன்னா ராகு கேது சம்மந்தப்படுதுன்னா ஒரு விஷயம் கொடுத்தாலும் அதில் போராட்டத்தை கொடுக்கும். அது இயற்கை சுபராக இருக்கக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் சந்திரன் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மனவுக்கு நிறைவாக இன்பமாக அனுபவிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய சூழல் அப்படின்றதான். ஒரு வாகனமே வீடே எத்தனையோ பேருக்கு வீடு அமையிறது கனவாகவே இருக்கும் இல்லையா? அந்த வீடு கிடைக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த கிரக அமைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட கிரகம் அப்படிங்கும்போது ராகு கேதுக்கள் இருக்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல குருவோ சுக்கிரனோ சந்திரனோ பதிவாயிடுச்சுன்னா அவங்க அந்த வீடு அமையும் போது பெரிய அளவில் பாதிக்கப்படுவது இல்லை. சுகமாக அனுபவிக்கக்கூடிய தன்மையும் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி அவங்க பாதையை செல்லக்கூடிய தன்மையும் இருக்குது அப்படின்றது தான். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், சுக்கிரன் வந்து உங்களுக்கு திசை நடத்தணும் புத்தி நடத்தணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏன் நம்ம வந்து கோச்சார சுக்கிரனை எடுக்கிறது இல்லை அப்படின்னா கோச்சார சுக்கிரன் மாதங்களில் மாறக்கூடிய சுக்கிரன் இல்லையா? மாதம் மாதம் இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கிரன். ஸோ கோச்சார சுக்கிரன் நிலை இல்லாதவை. நம் ஜனன ஜாதகத்தில் நிலையாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய திரிகோணத்தில் நோட்டீஸில் சுக்கிரனுடைய திரிகோணத்தில் சனி பகவான் அமர்ந்து விட்டால் கூட இணைந்து இருந்தாலும் சரி 5-9 சுக்கிரன் அமர்ந்தாலும் பொருளாதார மாற்றம் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த தொழிலுக்கான கிரகம் சனி பகவான். சுக்கிரன் பணம் அந்த தொழிலில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுத்து பொருளாதாரத்தை சந்திப்பாங்க. அதனால் வாகனம் வீடு திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய சூழல் அவன் மகள் அப்படின்னா சுக்கிரன் தான்.
அப்போது அவங்களுக்கு எல்லா பேரும் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. சரிங்களா? அப்போது அதில் உங்களுடைய சுக்கிரனோட திரிகோண ரீதியாக ராகு பகவான் சஞ்சாரமாகிறார் அப்படின்னா, ராகுங்கிறது பிரம்மாண்டம். அப்போது ஒரு செயல்பாடுகளை பிரம்மாண்டமாக அனுபவிக்கக்கூடிய தன்மைகளில் சிற்றின்பம் அப்படிங்கிறது நம்ம சுக்கிரன் எடுத்துருக்கோம். ராகு அப்படின்னா போகக்காரகன். அப்போது ஒரு மீட்ரு வெட்டி விடுறதா இருக்கட்டும், கந்து வெட்டி கொடுத்து வாங்குறதா இருக்கட்டும், ராகு இல்லாத அமைப்பே கிடையாது. அந்த ராகு வட்டி விடுறவங்க, வட்டிக்கு விட்டு வாங்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இப்போ கரண்ட்டில் ராகு எங்கே போயிட்டுருக்கிறாரு? காற்று ராசியில் கும்பத்தில் போயிட்டுருக்காரு. கும்பத்தில் வந்து சுக்கிரன் இருந்தாலும் சரி, அதே மாதிரி மிதுனம், துலாமில் சுக்கிரன் இருக்க பெற்றவர்கள் இந்த 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா ராகு கோச்சார ரீதியாக சஞ்சாரம் ஆகும்போது சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடும் நிலை ஏற்படும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஏற்கனவே தொழிலாக பண்ணுறவங்க, வட்டி குட்டு வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு அதிரடியான ஒரு பொருளாதார மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றது தான். இதில் பாவ கிரகங்கள் அதில் வந்து உங்களுக்கு ராகுக்கு எது கனெக்ட் ஆகுறாங்க, அட்டமாதிபதி பாதகாதிபதி கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா மோசடி நடக்கும். ஏன்னா ராகு மோசடிக்கு அதிபதி. அவர் யாரோட சேர்ந்து அந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த வீட்டு அதிபதி நல்லா வலுவாக இருக்கிறாருன்னா யோகத்தை செய்துவிட்டு போவார். பாதகமான சூழலில் இருக்காருன்னா அந்த சுக்கிரன் ராகு பெருமளவான பண மோசடியை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றதுலையும் நமக்கு தாராளமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாதக அமைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நாடி முறைகளில் திரிகோணமாக நமக்கு கோச்சார ரீதியாக வருட கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது பலவிதமான மாற்றங்களை நாம் சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்போது பொருளாதார மாற்றங்கள் நிச்சயமாக நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக யாருக்கெல்லாம் வளர்ச்சி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸில் சார் சொல்லுவாங்க, தொழில் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா, சனி போய் சுக்கிரனை தொட்டுச்சுன்னா தொழில் போய் தொழிலுக்காக பணத்தை போடக்கூடிய ஒரு விஷயம். சனி சுக்கிரன் சம்மந்தப்படும் போது அந்த எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் பணம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த கிரக அமைப்பு அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு இது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ எல்லாருடைய ஜாதகத்திலையும் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்நிலை அடைவதற்கு ஒரு வழி உண்டு. அது என்ன அமைப்பு நமக்கு இருக்குது, அதை நம்ம எப்படி இயக்கணும், நம்ம எதன் அடிப்படையில் நம்ம செயல்பட்டால் நமக்கு வெற்றி உண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடைப்படுத்த முடியாது அப்படின்றதா. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் உண்டு அப்படின்றதா. ஏன்னா எப்போதுமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ என்னுடைய சர்க்கிளில் நான் செயல்படுறேன்னா எனக்கான எதிரிகள் இருப்பாங்க. அது மேல்நிலையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான எதிரிகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா எதிரிகள் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. ஸோ முயற்சியை மட்டும் நம்ம விடாமல் செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். திரிகோணத்தில் கோச்சார கிரகங்களில் வருட கிரகங்கள் என்ன பதிவாகுது, உங்களுக்கு என்ன மாதிரியான அசட் மூமெண்ட் இருக்கா, தொழில் மூமெண்ட் இருக்கா, எது மாதிரியான யோகங்கள் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். இது முதல் பேச்சாளராக நான் பேசுகிறதுனால அடுத்தடுத்து பேசுகிறதுக்கு அதிகமாக இருக்காங்க. வாய்ப்பளித்த நமது ஐயா ரவிராஜன் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் இதே போன்று அதீதமான நிறைய பல கருத்தரங்களை ஐயா அவர்கள் நடத்தி ஜோதிடர்களுக்கு நிறைய வாய்ப்பளிக்க வேண்டும் என தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாக நாடி முறையை பற்றிய பேசிய நமது காளீஸ்வரி மேடம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு